போ வண்டி ஓரமாக நிறுத்து. என்ன சார் ஆச்சு? செக்கிங், வண்டி ஓரங்கட்டு போ. பாரு போட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போய் சார்கிட்ட காட்டு. ஆடா மாடா குச்சி வச்சு நிறுத்துறானுங்க. இன்கார்ச்சிபிள் இடியட்ஸ் இவனுங்களெல்லாம். மொபைல் நம்பர் சொல்லு. 9597606092. கிளம்பு. வல்ல எங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது என்ன? சார் வண்டி நம்பர் என்ன? TN38 BQ0038. ஆர்சி புக் எங்க? ஆர்சி புக் ஐடியா அந்த- எவ்வளோ நேரம்யா? இந்த வண்டி யார் பேரில் இருக்கு? அப்பா பேரில் இருக்குது சார். ஆ அப்பா பேரில் இருக்குது சார். என்ன ப்ரூஃபு? லைசன்ஸில் இருக்குது சார். எங்கேருந்து வர? ஜைலிங்ஸ் டெக்னாலஜிஸ். ஆ ஜைலிங்ஸ் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். வண்டியை ஓரமாக சொல்லுப்பா. போடு ஓரமாக போடு. இன்சூரன்ஸ் வாங்கியா? பாரு லைசன்ஸ் எடுத்து போய் சார்கிட்ட காட்டு. என்னது இது? இன்சூரன்ஸ் கிழிஞ்சு கிடக்கு. வேற கொண்டா போ. வேற கொண்டாயா? வேறு இல்லையே சார். ஆ சார் வேறு இல்லையே சார். ஓரமாக ஓரமாக இல்லையாண்ணா? ஓ வாய சார் ஓரமா என்ன சும்மா பயமே. சார் வண்டி நம்பர் இல்லையா? TN388711. நீ போய் வேற எடுத்து வா போ. சார் இன்சூரன்ஸ் இன்னும் எக்ஸ்பயர் ஆகலை சார். அதுக்கு இன்சூரன்ஸ் குடியா? நீ போயா போ. வீட்டில் போய் வேற எடுத்து வா போ. சார் வீடு அன்னூரில் இருக்குது சார். சார் ஃபோன் நம்பர் இல்லையா? சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். சார் ஆர்சி சார் நீ போ. சார் இல்லையா? ஃபைன் கட்டிட்டியா? சார் ப்ளீஸ் சார் ஃபைனா சார் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் கட்டிட்டியா? சார் சார் ப்ளீஸ் சார். ஒரு இன்சூரன்ஸ் உருப்படியாக வச்சுக்க மாட்டேங்கிற. நாளைக்கு கோர்ட்டில் ஃபைனை கட்டிட்டு ஸ்டேஷனில் வந்து வண்டி எடுத்து சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இன்ஸ்பெக்டருக்கு பதில் சொல்லணுயா? 500 குடியா? ஆ 500 கொடுத்து சார் விட்டுருங்க சார் சொல்லு. கண்டிப்பாக விட்டுருவாரு. சும்மா குடியா விட்டுருவாரு. 1500 கட்டிட்டியா? சார் இந்த 500 வச்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். கொடு கொடு. இந்தா. போ. வாங்க சார். ஆ ரொம்ப நாளாக ஆளையே காணோம். நைட் டியூட்டி. இன்னைக்கு லீவ் வேறு போட்டிருக்கேன். லீவ் போட்டிருக்கீங்களா? என்ன சார் இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? என் பொண்ணுக்கு 14 இன்னைக்கு. அதான். சார் என்ன வேணுங்க சார்? ஆ ஆ அந்த ஊதா கலர் ட்ரெஸ் எவ்வளோ? சார் அது நல்ல குவாலிட்டிங்க சார். வெல்வெட் குவாலிட்டி. இது 750 வரும் சார். 750யா? அது சார் இதுவும் சூப்பர் குவாலிட்டி சார். இது பாம்பே சில்க் கிளாத்துங்க. இது 550ங்க சார். அது எடுத்துக்கோங்க சார். அது நல்லா இருக்கும் சார். இல்லை அதே எடுங்க. 550 ரூபாய் அது.
500 தெரியுங்களா இது? ஓகே சார், எடுத்துக்கங்க. சார் 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 டேய், புது ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. விளையாட போலையாம்மா? போல. வீட்டு பாடலாம் முடிச்சிட்டே இல்லையா? முடிச்சிட்டேன். நேற்று என்ன ஸ்கூல் நடத்துனாங்க? இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க? புது ட்ரெஸ்ஸு அழுக்கு பண்ணக்கூடாது, போய் விளையாடு போ. இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க? அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினாரா, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப அந்த பாப்பாக்கு? என்னையா வேலைலாம் நடந்துட்டு எங்கேயா அந்த ஆளு? வாங்க சார். வாயா, எப்போ வா. ஊர்லேருந்து வந்தீங்க? நான் ஊர்லேருந்து வந்தது இருக்கட்டியா, நான் 4 நாளாக இல்லை இந்த படிக்கட்டு தரத்தலம் இதெல்லாம் முடிச்சிருவீங்கன்னு பார்த்தா அப்படியே கிடக்குது. ஆள் பக்கத்தில் இருந்தால் தான் பார்ப்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், இங்கே ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதை முடிச்சிடலாம் சார், 2வது 4 ஆள் சேர்த்து கிடைச்சா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதான் பிரச்சனையாக இருக்குது சார், வேறு ஒன்றும் இல்லை சார். யோ என்னையா இன்னும் 4 ஆளுங்கிற? நீ ஏதோ சிக்கனமாக வேலை பண்ணணும்னு தெரிஞ்சுதான், பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடணும்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணேன். வேலை செய்கிறப்ப நீ இதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ என்னடனா 4 ஆள் வேணும் 5 ஆள் வேணுங்கிற. இந்த வேலைக்கு 4 ஆளாக ஏன் வேணும் உனக்கு? இதுக்கு நான் இன்ஜினியர் வச்சே முடிச்சிருவேன் ஐயா. ஏயா இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோயா கூலி கொடுக்குற? நம்ம கான்ட்ராக்ட் பேசினப்ப 450 ரூபா கொடுத்தேன் சார். இப்போ 500 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது சார். 500 ரூபா கொடுத்தா கூட வேலைக்கு யாரும் வரமாட்டேங்கிறேன் சார். 500 ரூபாயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயா. என் ஆஃபீஸ் பியூனை வர சொல்லியிருக்கேன், அவனை வச்சு வேலையெல்லாம் பாரு. திறமைக்கார பையன், நல்லா வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். இதுக்கு முன்னாடி கூட 2-3 பில்டிங்லாம் வேலை பார்த்துருக்காயா. அவனை வச்சு 4 நாளில் வேலையை முடிக்கிறத பாரியா. சும்மா தலை ஆட்டிகிட்டு இருக்காத என்ன? அதை வந்துட்டான் பாரு. வா வா வா. இப்போ தான் உன்னை பற்றி நான் மேஸ்திரிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மேஸ்திரி சொன்ன மாதிரியே வந்துட்டான் பார்த்தியா. இங்கே கட்டுறதெல்லாம் அப்படியே கிடக்குதியா. ஆளுங்களும் சரியில்லை. நீ கொஞ்சம் கூட இருந்து மேஸ்திரி என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே செய்ய. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டு பக்கம் வா. சரிங்க, நான் வந்துடுறேன். நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும்.
ஏய் காரணம் எதுவும் சொல்லாத. டோன்ட் கிவ் மீ எனி ரீசன்ஸ், ரைட்? இல்லை, நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணணும். நீ தானே சொன்ன இன்னைக்கு காலேஜில் நான் உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லி. ஏய் வாட், 2 நாளா? 2 நாளெல்லாம் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு ஃபேக் மீ, ரைட்? நீ இன்னைக்கு சொன்ன, அதனால தான் இப்போ நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும். 2:30க்கு அங்கே நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வந்தே ஆகணும். பா செலவு கொஞ்சம் பணம் வேணும். என்னடா சும்மா பணம்ட்டு செமஸ்டரில் எவ்வளோ அரியர்ஸ் வச்சுருக்கேன். பொழுது முடிஞ்சு பொழுது போனால் பணம். போடா போய் படுறா. ஃபோனில் வர சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பண்ணுறப்ப வரட்டும் எனக்கு. ஐம் சாரி. ஐம் வெரி சாரி. விடு, என்ன உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஏன் லேட்டுன்னு கேளுங்க. வேண்டாம், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். இது இன்னைக்கு நேத்து இல்லை. என்னை விட உனக்கு சாஃப்ட்வேர் ஜாப் தானே இம்பார்ட்டன்ட். அதே கட்டிட்டு அழுப்போ. ஷோ ஏய் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு நீ தான் முக்கியம். எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணுறது? அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திட்டு ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு உனக்காக வந்தா வேணாம், விட்டுரு. சீரியஸாக சொல்கிறேன், விட்டுரு. ஒரு நிமிஷம். இப்போ என்ன? நீ கோவத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறேன். டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் I
வினைகள் பரிமாற்றம் விடியும் வரை ஆட்டம் தொடரும் இந்த பயணம் இது முடிவில்லா தொடக்கம் பகலின் மணித்துளிகள் அது கனவாய் வந்து சேர கனவில் வரும் கதைகள் அது நிஜமாய் வந்து முடிய பகலின் மணித்துளிகள் அது கனவாய் வந்து சேர கனவில் வரும் கதைகள் அது நிஜமாய் வந்து முடிய நேரம் மழையும் இரவும் பகலும் மரமும் விதையும் மரணமும் ஜனனமும் மண்ணிலுடனும் மண்ணுடனும் அறிய முடியாதடி இதில் முதலும் முடிவும் உணர முடியாதடி சிரிப்பாய் உன் சிரிப்பு அவன் வெறுப்பாய் அவன் கோபம் என் சோகமாய் சுழலும் இயற்கையும் படரும் தனிமையும் இரவின் நிசப்தமும் இதுவே நிரந்தரம் நிரந்தரம்